கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷ விதமாக நிறைவேறும் நீதி என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து ஆண்டோடைய சத்தியங்களை பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 61 பாகங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாகம் பார்த்திங்கன்னா 62ஆம் பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். கடைசியாக பார்த்துருந்த அந்த பாகத்துக்குள்ளாக எந்த ஒரு சத்தியத்தை பார்த்துட்ருக்கோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பிசாசின் பயம் அப்படின்ற தலைப்பின் கீழாக ஒரு சில உண்மைகளை குறித்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடைசியாக கவனிக்கும்போது இந்த பிசாசு பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்குள்ளே மரணம் சொல்லக்கூடிய ஒரு தண்டனை வருவதற்கான முக்கியமான ஒரு காரணமாக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கவனிச்சோம் இல்லையா. அந்த மரண பயத்தை பிசாசு இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வந்தான். ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா பிதாகிய தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் அவர் மரணத்தை ஜெயிச்சுட்டு பிசாசானவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஜீவனுக்குரிய பயத்தை பார்த்திங்கன்னா உண்டு பண்ணிட்டார்னு சொல்லி நம்ம கவனித்தோம் இல்லையா. அப்படி கவனிக்கும்போது இதை குறித்து சொல்லப்பட்ட இடங்கள் எங்கன்னு சொல்லி கவனிக்கும்போது பார்த்திங்கன்னா ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனங்களில் சொல்லப்பட்டிருந்துச்சு சொல்லி கவனித்தோம் இல்லையா. அங்கே ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தான்னு சொல்லி கவனிக்கும்போது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் ஆள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம அங்கே பார்த்துருந்தோம். அப்போது பிசாசானவனுக்கு நல்லாவே தெரியும், பிதாகிய தேவன் அவர் சொன்ன ஒவ்வொரு காரியமும் அந்த குறிப்பிட்ட டைமில் நேர்த்தியாக நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சதுனால அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பயம் வந்துருச்சு. என்ன பயம் சொல்லி கவனிக்கும்போது, அந்த ஸ்திரீயின் வித்தாகிய அவர் என் தலையை நசுக்குவார், என் ஜீவனை எடுத்துருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயம் அவன்கிட்ட உருவாகிடுச்சு. இந்த பயத்தை உருவாக்குனது பிதாகிய தேவன் உருவாக்கிட்டார்னு சொல்லி பார்த்தோம், நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாக சொல்லி கவனிக்கிறோம் இல்லையா. அப்போது பிசாசனுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் எப்படி போகுதுன்னு சொல்லி கவனிக்கும்போது, அந்த ஸ்திரீன் வித்து யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள நான் அழிச்சிட்டேன் அப்படின்னா, அதாவது பிசாசானவன் அழிச்சாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜீவன் காக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தவறான சிந்தனையில் ஒரு எண்ணத்தில் அவன் தன்னையே குழப்பிக் கொண்டு சில வேலைகளை செய்ய ஆரம்பித்தான்றதை நம்ம கவனித்தோம். எப்படி கவனித்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல அவன் யார் மேலே சந்தேகப்பட்டான்? ஆபேல் மேலே ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதனால் ஆபேலை கொலை பண்ணணும்னு சொல்லி எல்லா முயற்சிகளும் செய்து அந்த கொலையை செய்துட்டான். யார் மூலமானு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய காயின் மூலமாக அந்த கொலையை செய்தாச்சு இல்லையா. ஆனாலும் அங்கே பிசாசான் யோசிக்க ஆரம்பித்தான், ஆபேல் மரிச்சிட்டாரு, ஏன்னா நான் ஆபேல் தான் ஸ்திரீன் வித்துன்னு நினச்சேன், ஆனால் ஆபேல் ஸ்திரீ வித்து கிடையாது. இப்படி தன்னைத்தானே என்ன பண்ணிட்டான்னா அவன் கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ஸ்திரீன் வித்து என்னை கொல்லும், என்னை சாகடிக்கும், என் ஜீவன் எடுத்துடும். ஆனால் ஆபேல் என்னை கொல்லலையே, என் ஜீவன் எடுக்கலையே, அப்போ ஆபேல் யார் கிடையாது? ஸ்திரீன் வித்து கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கே பிசாசானவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள சந்தேகங்கள் ரொம்ப வலுவாக வெளியே வர ஆரம்பிச்சிது. அப்படி வர ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா தேவ தூதர்கள் மேலேருந்து கீழே வராங்க. கீழே வந்தோடனே அவங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை கொண்டு கீழே இருக்கக்கூடிய மனுக்குலத்தை கம்ப்ளீட்டாக அவனுடைய கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டான். அந்த கண்ட்ரோலில் போகும்போது ஒரே ஒரு குரூப் மட்டும் பார்த்தீங்கன்னா தேவன் கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படி சொல்லக்கூடிய விஷயங்களை அவன் கவனிக்க ஆரம்பிச்சிட்டான். அது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய நோவா, அவங்களுடைய ஃபேமிலின்னு சொல்லி நம்ம கவனிக்க ஆரம்பித்தோம் இல்லையா. அப்போது என்னுடைய பார்வை, பிசாசனுடைய பார்வை யார் மேலே திரும்ப ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோவா மேலே திரும்ப ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லி கவனிக்கிறோம் இல்லையா. ஆனாலும் தேவனுக்கு பயந்தவர்களை ரொம்ப ஆச்சரியமான வகையில் காப்பாற்றுறார் அப்படின்றதுக்கு நோவா மிகப்பெரிய சாட்சியாக இருந்தார். அப்போ நோவா தான் ஸ்திரீன் வித்துன்னு சொல்லி ஏறக்குறைய கன்ஃபார்ம் ஆகும்போது பிசாசானவனுக்கு அந்த நோக்கத்திலிருந்து சில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது, நோவாவுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 பிள்ளைகளுக்கும் சில ஆசீர்வாதங்களை அங்கே நோவா சொல்லி காமிச்சார். அதனால் சாத்தானுடைய சிந்தனைகளில் சில மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த 3 பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, சேம், காம், யாஃபேத் இருக்காங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது சேம அவரை குறித்து சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களில் பிசாசானன் கவனிக்கிறான். அதே மாதிரி காம் குறித்து சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை பிசாசானன் கவனிக்கிறான். யாஃபேத்தை குறித்து சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை பிசாசானன் கவனிக்கிறான். அப்படி கவனிக்கும்போது அவனுக்கு ஒரு நம்பிக்கை உருவாக ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு சொல்லி கவனிக்கும்போது, காம் அடிமையாக இருப்பான், சபிக்கப்பட்டவன், அதனால காம் என்னை கொல்ல முடியாது, அவர் மேலே சந்தேகப்படக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்குள்ளே வந்துட்டான். ஏன்னா பிசாசுக்கும் சில பகுத்தறிவுகள் இருக்கு இல்லையா. ஏன்னா ரொம்ப ஆச்சரியமான வகையில் ரொம்ப ஞானமாக உண்டாக்கப்பட்டவன் தான் பிசாசானவன் அப்படின்னு சொல்லி எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அதனால இப்போ காம நம்ம விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிக்கிற முடிவுக்குள்ளே வந்துட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா யாஃபேத்தை நான் விருத்தியாக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் இருக்கிறதுனால யாஃபேத் நல்லா டெவலப் ஆகிடுவார்,
அதனால் அவர் மேலே நமக்கு சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு முடிவுக்குள்ளாக அவன் கட்டாயம் வந்திருக்கணும். ஆனால் பாருங்க, பிசாசுடைய சிந்தனைகள் எந்த அளவுக்கு அங்கே தெளிவாக இருக்கு, நல்லா கவனிங்க. ஏன்னா அவன் ரொம்ப தெளிவானவன், ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவனவன் பிசாசானவன். படிக்கலாமா? பாருங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாத்தீங்களா, யாரை விழுங்கலாம், யார் ஸ்திரீன் வித்து அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அவன் ரொம்ப அதிகமாக தேடிட்டு இருக்கிறான். அப்படி தேடும்போது அவனுக்கு சரியான ஒரு எண்ணம் உருவாகுது பாருங்க. அந்த எண்ணம் எப்படி உருவாகுச்சுன்னு சொல்லி கவனிக்கும் போது அவர் வார்த்தையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டான். எந்த வார்த்தையை? சேமுடைய கர்த்தருக்கு சோஸ்திரம் உண்டாவதாக அப்படின்ற வார்த்தைகள் அங்கே எழுதப்பட்ட உடனே அந்த திட்டத்தை அவன் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கணும் இல்லையா? படிக்கலாமா? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாத்தீங்களா, 3 பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனா சேமுக்கு மட்டும் விசேஷமான ஒரு காரியத்தை சொல்றாரு. ஏன்னா நல்லா கவனிங்க, தேவனுடைய திட்டமே தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெரும்படி தான். அதுக்கு தான் அவர் ஆதாம் உருவாக்கினார். அந்த 2 பேர் என்ன பண்ணிட்டான்னா பிசாசானன் கெடுத்துட்டான். யார் 2 பேரை? ஆதாமும் ஏவாள் என்ன பண்ணிட்டான்னா தேவனுடைய திட்டத்திலிருந்து வழி விலகும்படி செய்துட்டான். அப்படி பண்ணதுனால அவனுக்கு அது ஞாபகம் வருது. என்ன வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேமுடைய கர்த்தருக்கு சோஸ்திரம் அப்படின்னா சேம் கிட்ட இருந்துதா என்ன உருவாகணும்? ஸ்திரீன் வித்து வரணும் சொல்லக்கூடிய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும்போது அவன் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி கவனிக்க ஆரம்பிக்கும் போது அங்கே வம்சங்கள் பெருக ஆரம்பிக்குது, ஜனங்கள் பெருக ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? உதாரணத்துக்கு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 25ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின்படியையும் அவனவர்கள் கோத்திரத்தின்படியையும் ஜாதியின்படியையும் வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன. 25ஆம் வசனம். ஏவேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள், ஒருவனுக்கு பேலேகு என்று பெயர், ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. பார்த்தீங்களா? அப்போ இந்த மாதிரி ஜெனரேஷன்ஸ் நல்லா டெவலப் ஆகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ பிசாசானவன் கர்ஜிக்க சிங்கம் போல தேடி அலைகிறான். யார? அந்த ஸ்திரீன் வித்து யாரு? எனக்கு ஒரு பயம் இருக்குது, அந்த பயத்தோட வாழக்கூடாது, நான் வெளியில் வரணும் அப்படின்னா எனக்கு ஸ்திரீன் வித்து யாருன்னு தெரியணும். அவனை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நான் அவங்கள சாகடிச்சேன் அப்படின்னா நான் ஜீவனோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தவறான எண்ணத்தில் தேவனுடைய திட்டங்கள் ஆழங்கள் வல்லமை புரியாமல் பிசாசானவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஜனங்கள் நல்லா பழகி பெருக ஆரம்பிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜனங்கள் ஃபுல்லாக சாத்தானுடைய பிசாசனுடைய கண்ட்ரோல் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறான் பிசாசானவன். அப்போ ஜனங்கள் ஃபுல்லாக பிசாசானுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு அருமையான வேலையை ஜனங்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. தேவனுடைய திட்டம் என்னன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, பழுகி பெருகி பூமி நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி ஆதாம்கிட்ட சொன்னார். அதே தான் பார்த்தீங்கன்னா நோவா கிட்டன்னு சொன்னார். ஆனால் ஜனங்கள் தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக எல்லாரும் ஒரே எண்ணம் கொண்டு ஒரு பெரிய கோபுரத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது எல்லாருமே ஒரே சிந்தனையில், என்ன சிந்தனையில்? தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஒரு சிந்தனையில் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இந்த சிந்தனையை உருவாக்குனது பிசாசானவன். அவனுடைய வஞ்சகமான செயல்பாடுகள் மூலமாக, எண்ணங்கள் மூலமாக உருவாக்கிட்டான். ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் பார்க்குறாரு, இவங்களுடைய சிந்தனைகள் சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சிந்தனைகளை, அதாவது அவங்களுடைய பாஷைகளை தாறுமாறாக்குறாரு. படிக்கலாமா? பாருங்க, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 வரைக்கும் படிங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். பார்த்தீங்களா? அப்போ தேவனுடைய திட்டம் நிறைவேறக்கூடிய வகையில் எப்படி எப்படிலாம் நிறைவேற்ற முடியுமோ அந்த வகையில் அங்கே தேவன் கொண்டு போறார். அவர் கொண்டு போய் உருவாகினதுக்கு அப்புறம் தான் அந்த செயல்பாடுகளில் பிசாசானவன் புரிய முயற்சி செய்கிறான். அப்போ இந்த மாதிரி காலங்கள் போகும்போது பிசாசானவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல வகையில், நம்பக்கூடிய வகையில் ஒரு நல்ல மனிதர்கள் அங்கே கிடையாது.
ஆனால் தேவனுடைய பிளான் அப்படி கிடையாது. இந்த மாதிரி காரியங்கள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த சேமுடைய வம்சாவளியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அங்கே தேவனாகிய கர்த்தர் தேர்ந்தெடுக்கக்கூடிய முயற்சிக்குள்ளே போகிறாரு. அது பிசாசானுக்கு தெரியல, சந்தேகமும் வரல. அது ஏன்றதை இப்போ நம்ம கவனிக்க போகிறோம். சரிங்களா? பாருங்க, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தேராகு 70 வயதான போது ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். பார்த்தீங்களா? இப்போ தேராக யாரை பெற்றெடுக்கிறாரு? ஆபிராம், அதாவது நம்முடைய ஆபிரகாமை பெற்றெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிசாசானவனுக்கு சந்தேகம் வரல. யார் மேலே வரல? சேமுடைய வம்சவழி, அவர் வம்சவழியில் வந்த ஆபிராம் மேலே சந்தேகம் வரல. காரணம் என்னன்னா, நம்முடைய ஆபிராமுடைய அப்பா பார்த்தீங்கன்னா தேராகு, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சிலை வழிபாடு பண்ணக்கூடிய பிள்ளைகளாக இருந்திருக்கிறாங்க. அதனால ஒரு பெரிய லெவலில் இந்த ஃபேமிலி மேலே நம்முடைய பிசாசானவனுக்கு சந்தேகம் வரல. படிக்கலாமா? பாருங்க, யோசுவா 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்கள் ஆகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருக்கும் போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். பாத்தீங்களா? அப்ப கிளியரா இங்க விட்னஸ் பண்றார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஏன் பிசாசானவனுக்கு இந்த தேராக ஃபேமிலி மேலே சந்தேகம் வரல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே நதிக்கு அப்பால் பார்த்தீங்கன்னா அந்த சிலை வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்நிய தேவர்களை வணங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அந்நிய தேவர்களை உருவாக்குனதே பிசாசானவன். அதனால இந்த ஜனங்கள் ஃபுல்லாக நம்முடைய கண்ட்ரோல். யார் சொல்றது? பிசாசானவன். அதனால சந்தேகம் வரல. ஆனால் திடீர் என்ன ஆயிடுச்சுன்னா, தேவனாகிய கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஆபிராமை அழைக்க ஆரம்பிச்சிட்டாரு. சற்றும் எதிர்பார்க்காத வகையில் பிசாசானுக்கு ஒரு மிகப்பெரிய அடி வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஃபேமிலி மேலே சந்தேகம் வரல, ஆனால் அங்கேருந்து ஒரு நபரை செலக்ட் பண்ணிட்டார் நம்முடைய ஆண்டவர். படிக்கலாமா? பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு. பார்த்தீங்களா என்ன சொல்லிட்டார் சொல்லி கவனிக்கும் போது, ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் கொடுத்தார் ஆபிரகாமுக்கு. உன்னை நான் மிகப்பெரிய ஜாதியாக்குறேன் அப்படின்னு சொன்னார். உன் தேசத்தை உன் இனத்தை விட்டுட்டு என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா அந்த இன்விடேஷன் அழைப்பை கொடுத்துட்டார். அப்போது பிசாசாரன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்ன, இது வரைக்கும் நான் பார்த்த காலப்பகுதியில் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு தெளிவான உறுதியான நம்பிக்கை உடைய வார்த்தைகளை தேவன் சொன்னதே கிடையாது. ஆனால் ஆபிரகாமுக்கு சொல்றார். அப்படின்னா ஆபிரகாம் யாரு? ஆபிரகாம் தான் ஸ்திரீன் வித்து. அவரை நாம் கண்டுபிடிச்சி அவரை கொலை பண்ணிட்டா என்னோட ஜீவன் காக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய பயத்தில் சில சிந்தனைகளில் அந்த பிசாசான் உறுதிப்படுத்திக் கொள்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய பாடம் பார்த்தீங்கன்னா பிசாசின் பயம். பிசாசு பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் பிதாவாகிய தேவன் தேவனுடைய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய வகையில் தேவனுடைய பிள்ளைகளை உருவாக்குறாரோ அவங்க மேலே ஒரு கண்ணு வந்துடும் பிசாசானுக்கு. அவங்க தான் ஸ்திரீன்னு தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அந்த கண்ணு வரும். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள தொல்லை பண்ணுறது, கஷ்டப்படுத்துறது, கொலை பண்ணுறது எல்லா வேலைகளையும் பிசாசானவன் செய்வான். அதே வகையில் இப்போ யார் மேலே சந்தேகம் வந்துருச்சு? இப்போ ஆபிரகாம் மேலே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. தொடர்ந்து படிக்கலாமா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய். பார்த்தீங்களா? நீ ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்போ தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம் கூட பழகக்கூடிய பழக்கம், ஆபிரகாம் தேவன் கூட பழகக்கூடிய பழக்கம், இதெல்லாம் பார்த்த உடனே பிசாசானவனுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. ஆபிரகாம் தான் ஸ்திரீன் வித்து, அவர் தான் என்னை கொலை செய்ய போறாரு. காரணம் என்னன்னா பிசாசானவன் கவனிக்கிறான். எதை கவனிக்கிறான் பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பாத்தீங்களா? தேவனை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆபிரகாம் மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அப்போ இதுவரைக்கும் இந்த மாதிரி யாருமே தேவனை மகிமைப்படுத்துறது இல்லையே. அப்ப தேவன் கூட அதிகமாக ஐக்கியமா இருக்கக்கூடிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஆபிரகாம் ஸ்ரீனிவித்தா இருப்பாரோ, என்னை கொன்றுவாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பயங்கள் உருவ ஆரம்பிச்சிருச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு சில சிந்தனைகள் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அப்போ ஆபிரகாமை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கூப்பிடும் போது அவருக்கு 75 வயசு.
ஆனாலும் பிசாசனுடைய மைண்டில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு 75 வயசு ஆயிடுச்சு, எப்படி ஜாதியாக்குவார்? அவர் குழந்தை கிடையாது. ஆனாலும் தேவன் சொன்னார், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குன்னு சொன்னார். இப்படி அவனை மாற்றி 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 பார்த்தீங்கன்னா அவனே குழப்பி கொண்டிருக்கிறான். ஏன்னா பிசாசானவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அவன்கிட்ட சத்தியம் கிடையாது, அவன் பொய்யினும் பொய்க்கு பிதாமா இருக்கிறான். அதனால உண்மையை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா தன்னை குழப்பி கொண்டிருக்கிறான். இப்படி இருக்க பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய விஷயத்தை கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு பாருங்க, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். பாத்தீங்களா, ஆபிரகாமே நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமா ஆபிரகாம் என்கரேஜ் பண்றாரு தேவனாகிய கர்த்தர். இதை பார்க்குறாரு, பிசாசு பார்க்குறாரு இல்லையா. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, எனக்கு பிள்ளை கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் கவலைப்படாது, நீ தைரியமா இருன்னு சொல்லி ஆபிரகாம் மறுபடியும் என்கரேஜ் பண்றார். இப்படி வார்த்தைகளை சொல்லும் போது பிசாசனுக்கு அதிகமான பயம் உண்டாகுது. ஏன்னா ஆபிரகாம் குழந்தை கிடையாது, ஜாதியாக்குறன்னு சொல்றாரு. ஆனால் இப்போ ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டாரு. என்ன நம்பிக்கை பாருங்க, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்கள் என்ன உன்னால கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். பாத்தீங்களா, ஆபிரகாமுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்தார் தேவன். இந்த நம்பிக்கை தான் பிசாசனுடைய பயம். தேவன் நமக்கு நம்பிக்கையை கொடுக்க கொடுக்க பிசாசுக்கு பயம் வந்துடும். அப்போ யார்கிட்ட அதிகமான நம்பிக்கை இருக்குதோ அவங்க தான் ஸ்திரீன் வித்து. அப்போ ரொம்ப உறுதியா ஒரு சிந்தனைக்குள்ள பிசாசன் கடந்து போறான். அப்படி கடந்து போகும்போது ஆபிரகாம் இன்னும் பலப்படுத்துறார் தேவன். ஆபிரகாம் கூப்பிடுறாரு, ஆபிரகாமே நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேளுங்க. நீங்கள் விருத்த சேதனம் பண்ணணும், நீங்களும் உங்களை சார்ந்த ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறார் தேவனாகிய கர்த்தர். அப்போது இது வரைக்கும் இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய உடன்படிக்கை ஏற்படுத்துறது கிடையாது. அப்போ பிதாகிய தேவனுடைய திட்டத்துக்குள்ள வரக்கூடிய ஜனங்களை ஆசீர்வதிக்கூடிய வகையில் இந்த உடன்படிக்கை ஏற்படுத்த போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆபிரகாம் சொல்லிட்டார். அவர் இதை பிசாசானுக்கு கட்டாயம் கேள்விப்பட்டிருப்பாங்க இல்லையா. ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் 2 பேருக்கு மத்தியில் பேசின காரியங்கள் எப்படி பிசாசுக்கு தெரியும்? அதே மாதிரி தான் தேவனாகிய கர்த்தர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அவன் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அதில் என்ன பொருள் இருக்குது, என்ன சத்தியம் இருக்குது அது தெரியாது. நடைமுறைக்குள்ள வரும்போது தான் புரிய ஆரம்பிக்கும் இல்லையா. அப்போ ஆபிரகாமை கூப்பிட்டு ஒரு உடன்படிக்கை பண்ண போறேன்றத சொல்றார் தேவனாகிய கர்த்தர். அது பிசாசன் கவனிக்கிறான். அந்த வசனத்தை நாம பார்க்கலாமா? பாருங்க, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி. பாத்தீங்களா, உடன்படிக்கை ஏற்படுத்தி. என்ன உடன்படிக்கை பாருங்க, அதிலே 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல், உங்கள் முடித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும். பாத்தீங்களா, ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை நான் சொல்றேன், அதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டார். அப்ப ஆபிரகாம் மூலமாக தான் கட்டாயமா என்ன தேவன் கொல்ல போறாரு, என்ன அழிக்க போறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கைகள் அதிகமாகும் போது பயம் அதிகமாகுது. யாருக்கு? பிசாசனுக்கு. இன்னும் தேவனுடைய நம்பிக்கையை பாருங்க. ஆபிரகாம் கூப்பிட்டு சொன்னாரு, உனக்கு ஒரு மகன் பிறப்பார்ல, நான் சொன்னேன்ல, அந்த மகனுக்கு நீ ஈசாக்குன்னு பேர் போடுவ, நீ கலங்கவே கலங்காத அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் சொல்லிட்டார். படிக்கலாமா? பாருங்க, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. பாத்தீங்களா, இந்த மாதிரி நம்பிக்கையை தேவன் யாருக்காக கொடுத்துருக்காரா? பிசாசனுடைய சிந்தனை நல்லா கவனிங்க. நம்ம ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குறோம். என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கும் தெரியணும் பிசாசானவனை கொல்லக்கூடிய அந்த ஸ்திரீனுத்தி யார் நமக்கு தெரியணும். அந்த ஸ்திரீனுத்தி யார் கிடையாது. உலகத்தில் கிறிஸ்துவ பிள்ளைகள் நினைக்கிற மாதிரி அது பிதாவாகிய தேவனோ நம்முடைய இயேசு கிறிஸ்துவோ அல்லது சபையோ கிடையவே கிடையாது. அப்போ ஸ்திரீனுத்தி யாரு? நாம வாட்ச் பண்ணு ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கிறோம். பிசாசனுடைய பயத்தை நல்லா கவனிங்க. அவன் எந்த அளவுக்கு பயந்து தேவனுடைய நம்பிக்கையை பார்த்து ஓடுறான் பார்த்தீங்களா? அப்படி ஓடும்போது பார்த்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆச்சரியமான வகையில் ஆபிரகாம் கொடுத்த உண்மைகளை நிறைவேற்ற போறாரு. சொன்னது மாதிரியே 100 வயசுல பிள்ளை பிறக்க போகுது. படிக்கலாமா? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம்
3ஆம் வசனம் முதல், அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். பார்த்தீங்களா, கரெக்டாக தேவன் சொன்ன மாதிரி அங்கே பேர் போட்டாச்சு. ஆனாலும் இடையில ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு, நாம் அதை மைண்டில் கொண்டு வரல. இப்போ நம்ம கொண்டு வர போகிறோம். நல்லா கவனிங்க. பிசாசனவனுக்கு ஒரு நம்பிக்கையை அங்கே தேவன் காமிச்சாரு. அதுக்கு மேலே அவனுக்கு சந்தேகம் வரல. எந்த நம்பிக்கைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் வீட்டில் அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு, இஸ்மாயில் அப்படி சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை பிறந்துச்சு. ஆனால் அந்த பிள்ளை மேலே அவனுக்கு சந்தேகம் வரல. நாமளும் கடந்து போயிட்டோம், பிசாசனும் கடந்து போயிட்டான். ஏன் சந்தேகம் வரல அப்படின்னா, பாருங்க, தேவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பிசாசனன் கவனிக்க ஆரம்பிச்சிட்டான். படிக்கலாமா? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். பாத்தீங்களா, இந்த வார்த்தைகளை தேவனாக்கிறத சொல்லும் போதுதான் பிசாசரவனுக்கு அது மேல பார்வை போல. ஏன்னா இஸ்மாயில் பாத்தீங்கன்னா துஷ்ட மனுஷனா இருப்பாங்க. அப்ப துஷ்ட மனுஷன் சொன்னாவே அவர் நம்முடைய டீம். யார் சொல்றது? பிசாசனோட சிந்தனை இது. அவர் என்னுடைய ஆளு, அதனால அவர் மேல சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லிதான் அவர் கடந்து போனார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் சொன்ன குறித்த நாள்ல துல்லியமாக ஈசாக்கு பிறந்தாரு, பெயர் போட்டாச்சு. இப்போ என்ன நடந்திருக்கும்? பிசாசனுக்கு மிகப்பெரிய குழப்பம். மறுபடியும் பிசாசுக்கு ஏன் குழப்பம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை பார்த்தோன்னா குழப்பம். முதல்ல என்ன நினைச்சான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தான் சொல்லி உறுதியாக முடிவு பண்ணிட்டார் பிசாசானவன். ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பிறந்தாச்சு. இப்போ யார் ஸ்ரீனிவத்து? நீங்கள் யோசிங்க, யார் ஸ்ரீனிவத்து? ஆபிரகாமா ஈசாக்கா? அன்புக்குரிய சகோதரர்களே, பிசாசானவன் குழம்பி போனது மாதிரி நாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கலாம். ஏன்னா நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் சரியான பதிலை நமக்கு கொடுப்பார் சொல்லி கவனிக்கிறோம் இல்லையா? அப்படின்னா பிசாசன் பார்க்குறான், அது 2 பேரில் யார் ஸ்ரீனிவத்துன்னு கவனிக்கும் போது, இப்போ பிசாசு தனி ஆள் கிடையாது. உங்களுக்கு தெரியும்ல, பிசாசு ஒரு மிகப்பெரிய கூட்டமாக மாறிட்டான். எப்படி சொல்லி கவனிக்கும் போது, முதல்ல தேவதூர்கள் கீழே வந்தாங்க இல்லையா? அந்த தேவதூர்கள் இந்த மனு குலத்தை தேவனுடைய திட்டத்திலிருந்து வழிவிலக செய்துட்டாங்க. அப்போ இந்த தேவதூர்களும் பிசாசனும் சேர்ந்துதான் வான மண்டலத்திலிருந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம படிக்கிறோம்ல, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல், அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாவின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல், நீங்கள் பிசாசு தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் கரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாத்தீங்களா, இந்த வசனங்கள் நம்ம ஏன் படிச்சோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசாசானவன் தனி மனிதன் அல்ல. இப்போ அவன் கூட ஒரு பெரிய கூட்டமே உள்ள வந்தாச்சு. கீழ்ப்படியாம போன அந்த தேவதூர்கள் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. அப்போ பிசாசானவன் ஒரு கூட்டமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவங்க கூட்டத்தாட்ட என்ன சொல்லியிருப்பான் பிசாசானவன்? நாம கட்டாயமாக கண்டுபிடிக்கணும். யாரை கண்டுபிடிக்கணும்? ஸ்ரீனிவத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய சிந்தனைகளை பிளான்களை கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? அப்போ யாரை சாகடிக்கணும்? இப்போ ஈசாக்கு சாகடிக்கணும். ஏன்னா தேவன் முன் குறித்தது மாதிரி சரியான நேரத்தில் பிறந்தது ஈசாக்கு. அப்போ ஈசாக்கு தான் ஸ்திரீன் வித்தா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அவனும் அவன் கூட்டத்தாரும் செயல்படும் போது இவங்களை கொலை பண்ணணும்னு சொல்லக்கூடிய எல்லா திட்டங்களும் கட்டாயமாக நிறைவேற்றிருப்பாங்க இல்லையா? இப்போ பாருங்க, மிகப்பெரிய ஒரு திருப்பணி உள்ள வருது. நல்லா கவனிங்க. பிசாசானவனும் கூட்டமும் செயல்படும் போது இந்த பிள்ளையை சாகடிக்கும் சொல்லக்கூடிய எண்ணங்கள் வலுவாக வெளியே வரும்போது இப்போ ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். பாத்தீங்களா, இந்த காரியங்கள் நடந்த உடனே தேவன் ஆபிரகாமை சோதித்தார். என்ன சோதித்தார்? படிங்க. எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றான். பாத்தீங்களா, ஆபிரகாமின் கூப்பிடுறாரு, இதோ அடியேன் சொல்றார்.
ஒவ்வொரு டைமும் ஆபிரகாம தேவன் கூப்பிடும்போது ஏதோ ஒரு நன்மைகள் கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் ஆபிரகாம் இருந்திருக்கும் இது வரைக்கும். ஆனால் இப்ப கூப்பிட்டது வித்தியாசமான ஒரு அழைப்பு. படிக்கலாமா? 2ஆம் வசனம், அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாக ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பாத்தீங்களா? இந்த செய்தியை காதல வாங்கின உடனே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வந்திருக்கும். யாருக்கு? ஆபிரகாம் கிடையாது. யாருக்கு? பிசாசானனுக்கும் கூட்டத்தாருக்கும். ஏன்னா இவங்களுடைய பிளான் என்ன? இப்போ எப்படியாவது இந்த குழந்தையை சாகடிக்கணும். யாரை? ஈசாக்கை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது அந்த பிளான் நீங்கள் செய்ய வேண்டாம்னு சொல்லி பிசாசானன் சொல்லியிருப்பான் இல்லையா? இதெல்லாம் வந்து இமேஜினேஷன் தான், சொல்லியிருப்பான். ஏன்னு சொல்லி காமிச்சிங்கன்னா தேவனே சொல்லிட்டாரு யாரை சாகடிக்க சொல்லி, ஈசாக்கை பலி கொடுக்க சொல்லிட்டாரு. அதனால அந்த ஃபேமிலிக்குள்ளேயே பிரச்சனை வந்து அவங்களே செத்து போயிடுவாங்க. கவலைப்பட வேண்டாம், நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். யார் சொல்றது? பிசாசாரவனும் கூட்டத்தாரும் இப்படி யோசிச்சிருப்பாங்கல்ல, நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். அந்த ஃபேமிலிக்குள்ளேயே அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா அடிச்சுட்டு செத்து போயிடுவாங்க. ஏன்னா தேவனே சொல்லிட்டாரு குழந்தை கொண்டு பலி கொடுன்னு சொல்லிட்டார். காரணம் சரி பார்த்தீங்கன்னா 100 வயசு வரைக்கும் ஆபிரகாம் குழந்தை கிடையாது. சாராளுக்கு 90 வயசு, குழந்தை கிடையாது. ஒரு அருமையான பிள்ளையை கொடுத்துக்கிற ஆண்டவர் இப்போ போய் தேவனாய் கர்த்தர் சொல்லிட்டாரு குழந்தைய பலி கொடுக்கணும்னு சொன்ன உடனே, யாரு? ஆபிரகாம் சொன்ன உடனே ஃபேமிலியில் மிகப்பெரிய கலவரம் வரும் இல்லையா, பிரச்சனை வரும் இல்லையா? அப்போ அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா இதனால செத்து போயிடுவாங்க, நாம் எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லி சாத்தான் நம்மள மாதிரி ஓரமாக நின்று வாட்ச் பண்ணிட்டுக்கிறான் அந்த பிரச்சனையை. இப்போ ஆபிரகாம்கிட்ட வந்துருவோம். ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னார்னா, படிக்கலாமா? படிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அப்பொழுது அவர் உன் புத்திரனும், பாத்தீங்களா, உன்னுடைய புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாக ஈசாக்கை, உன் நேசகுமாரனாக ஈசாக்கை. அப்போ இந்த ஈசாக்க ஆபிரகாம் எந்த வகையில் எவ்வளவு அன்பு செய்திருக்கான்றத தேவனே விட்னஸ் பண்றார். அப்படி விட்னஸ் பண்ணும்போது அந்த புத்திரனை, அந்த ஏகசுதனை, நேசகுமாரனை கொண்டு வந்து நீ தகன பலியிட்டுடு அப்படின்னு சொல்றார். பேர்ன்ட் ஆஃபரிங்காக செலுத்துருன்னு சொல்லி காமிக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆபிரகாம் நல்லா தெரியும் பேர்ன்ட் ஆஃபரிங்னா, தகன பலினா என்னென்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா பலிபீடத்து மேலே கட்டைகளை வச்சுட்டு அது மேலே ஆட்டுக்குட்டியை வச்சுட்டு சந்த சந்தா வெட்டிட்டு நெருப்பு போட்டு கொளுத்து சாகடிச்சிருவாங்க. இதுதான் தகன பலி. ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் இல்லையா? அப்போ இந்த மாதிரி குழந்தைய சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை, ஒரு எண்ணத்தை தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டார். இதை பிசாசான் கவனிக்கிறான். கவனிக்கும் போது அந்த குழந்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடும், நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், என் ஜீவன் காக்கப்படும் அப்படின்னு மறுபடியும் தன்னை குழப்பிக்கொண்டான். இப்படி காரியங்கள் போகும்போது ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை கூட்டிட்டு போறார். படிக்கலாமா? தொடர்ந்து படிங்க. 3ஆம் வசனம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். பாத்தீங்களா, ஆபிரகாம் எல்லா வகையிலுமே என் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாரோ அது கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தன்னுடைய பிரயாணங்களை தொடர்ந்து போகும்போது பிசாசான் கவனிக்கிறான். இந்த பிரயாணம் வெற்றி பிரயாணமாக முடிய வேண்டும், அந்த குடும்பம் அழிய வேண்டும், என் ஜீவன் காக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான நம்பிக்கையில தெளிவாக வாழ்க்கையை அந்த டைம்ல வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்படி போகும்போது 9ஆம் வசனம் படிங்க. 9ஆம் வசனம், தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாக ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினார். பாத்தீங்களா, பலிபீடத்தின் மேல அடுக்கிய கட்டையின் மேல படுக்க வச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். யார் மறிச்சிருவா? ஈசாக்கு மறிச்சிருவாரு, என் ஜீவன் காக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய பாடம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது பிசாசின் பயம். ஏன் பயம்னா ஸ்திரீன் வித்து சாகடிக்கும். இந்த டைம்ல ஸ்திரீன் வித்து யாருன்னு சொல்லி ஏறக்குறைய 100% உறுதியாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஈசாக்கு. அப்போ ஈசாக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தை மறைச்சிருவாரு. நம்ம ரொம்ப அமைதியாக இருக்கணும். பிசாசுடைய பிளான் அது, பிசாசுடைய அவனுடைய கூட்டத்துடைய பிளான் அமைதியாக இருக்கணும்னு சொல்லும்போது அவங்க நல்லா வாட்ச் பண்ணுறாங்க. கட்டை மேலே படுக்க வச்சாச்சு, ஈசாக்கு மேலே வச்சிருக்காரு இப்போ ஆபிரகாம் இல்லையா? கத்தி எடுத்தாரு கையில். படிங்க. 10ஆம் வசனம், பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தார். பாத்தீங்களா, இந்த சீனை ரொம்ப ஆவலோட வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரு? பிசாசும் கூட்டத்தாரும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா தேவன் சொல்லியிருக்காரு,
யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல. அப்போ ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் வாட்ச் பண்ணுறான் பிசாசானவன். காரணம் என்னன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் செயல்படும் போது பிசாசானவன் வாட்ச் பண்ணான். உடனே ஒரு சோதனைக்கு உட்படுத்தினான் நம்முடைய ஆண்டவரை. தெரியல உங்களுக்கு? அதே மாதிரி தான் இந்த திட்டத்தை பிசாசானவன் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி வாட்ச் பண்ணும்போது 2 செகண்டில் யார் மறிச்சிருவா? ஈசாக்கு மறிச்சிருவார். எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். யாருக்கு? பிசாசுக்கும் கூட்டத்தாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். தொடர்ந்து படிக்கலாமா? அது சந்தோஷமா துக்கமான்னு படிக்கலாமா? 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். பாத்தீங்களா? திடீர்னு ஒரு சவுண்டு, ஆபிரகாமே ஆபிரகாமே. அப்போ இந்த சவுண்டை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா பிசாசுக்கு ஒரு மிகப்பெரிய நடுக்கம் வந்திருக்கணும், ஒரு பயம் வந்திருக்கணும். நல்லா கவனிங்க, இந்த சவுண்டை கேட்ட உடனே ஒரு பயம் வந்திருக்கணும். காரணம் என்னன்னா, பலி நிறைவேறக்கூடிய டைமில் தேவன் ஏன் கூப்பிடணும் அப்படின்னா என்ன நடக்க போகுது பார்க்கலாமா? அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். பார்த்தீங்களா? மறுபடியும் ஆபிரகாம் அதே கீழ்ப்படுதலோடு அதே தாழ்மையோடு அடியேன் இதோ இருக்கிறேன் தேவனே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே. பாத்தீங்களா? பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதுன்னு சொன்ன உடனே பிசாசனோட தலையில இடி இறங்கி இருக்கும். காரணம் என்ன? அப்ப யார் அங்க ஸ்திரீன் வித்து? ஈசாக்கு தான் ஸ்திரீன் வித்து. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த முடிவுக்குள்ள பிசாசன் கடந்து போயிட்டான். காரணம் என்ன? அங்க தேவன் கூப்பிட்டு கிளியரா சொல்லிட்டாரு, ஆபிரகாமே குழந்தையை சாகடிக்காத, நிறுத்துன்னு சொன்ன உடனே பிசாசனோட இருதயம் அப்படியே நொறுங்கி போயிருக்கும் இல்லையா? அப்ப யார் ஸ்திரீன் வித்து? ஈசாக்கு தான் ஸ்திரீனத்து. இப்படி பிசாசானவன் அதை யோசித்து அந்த குழந்தையை சாகடிக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சிந்தனையை இன்னும் உறுதியோடு நிறைவேற்றக்கூடிய ஒரு சிந்தனையை உருவாக்கிட்ட மைண்டுக்குள்ள. இதை கேட்ட உடனே அந்த டைமில் தேவன் மறுபடியும் திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு, விரிவாக்கம் செய்ய போறாரு. என்ன பார்க்கலாமா? பாருங்க, அதிலே தொடர்ந்து படிங்க. 12ஆம் வசனம். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பாத்தீங்களா? கிளியரா சொல்லிட்டார், நீங்க தான் தேவனுக்கு பயந்தவர், அந்த பிள்ளை நீங்க சாகடிக்க கூடாதுன்னு சொன்ன உடனே இப்போ தேவனாய் கர்த்தர் ஆபிரகாம் கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, யாருமே யோசிக்க முடியாத ஆசீர்வாதத்தை, பிசாசுக்கு புரியாத ஒரு விசேஷமான ஒரு பிளஸ்ஸிங்கை ஆபிரகாம்கிட்ட கொடுக்குறாரு. ஆனாலும் அந்த விசேஷமான அந்த வார்த்தையினுடைய வெளிப்புற தோற்றத்தை பிசாசன் கவனிக்க ஆரம்பிக்கிறான். படிக்கலாமா? 17ஆம் வசனம் படிங்க. 17ஆம் வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும். பாத்தீங்களா? இங்க என்ன சொல்லிட்டாருன்னா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரம் மாறியும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு இந்த ஒரு பிளஸ்ஸிங்கை கொடுத்த உடனே பிளஸ்ஸிங்கான உண்மையான நோக்கம் புரியல. ஆனால் வெளிப்புற தோட்டத்தில் கவனிக்கும் போது உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரம் மாதிரியும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். இப்படி தேவன் நம்பிக்கையை வெளியில் காமிச்ச உடனே பிசாசனுக்கு மறுபடியும் மிகப்பெரிய குழப்பம். என்ன குழப்பம்? ஆபிரகாம் கிடையாது, ஈசாக்கும் கிடையாது. காரணம் என்ன? உன்னுடைய சந்ததின்னு சொல்லி காமிச்சாரு. அப்போ ஏற்கனவே இதே மாதிரி தான் ஆபிரகாம்கிட்ட உன்னை நான் பெரிய ஜாதியாக்குறேன்னு சொன்னார். அந்த டைமில் ஆபிரகாமுக்கு குழந்தை கிடையாது. சொன்னது மாதிரி ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்துச்சு. இப்போ மறுபடியும் கூப்பிட்டு உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரம் மாறியும் கடற்கரை மணலை மாறியும் பெருகவே பெருக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார்ல. அப்போ யார் தான் ஸ்திரீன் வித்து? ஒரு மிகப்பெரிய குழப்பத்தோடு இங்கே பிசாசானவன் அந்த பயத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், யார் ஸ்திரீன்வத்துன்னு? பண்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஸ்திரீன்வத்து யாருன்னு தெரியும் போது பிசாசனுடைய ஜீவன் இந்த பூமியில் உறுதி இல்லாத கண்டிஷனுக்குள்ளே போயிடும். நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கை என்ன பண்ணுவார்னா தேவன் கொடுத்துருவார். அப்போ இந்த ஆசீர்வாதமான உண்மைகள் அடங்கிய சத்தியத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். யார் ஸ்திரீன் வித்து? ஆபிரகாம் இல்லை, ஈசாக்கு இல்லை. அப்போ சந்ததியா? யார் அந்த சந்ததி? யார் அந்த ஸ்திரீன் வித்து? கண்டுபிடிக்கணுமா? கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க. வரக்கூடிய அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பிதாகிய தேவனுடைய கிருபையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வழிநடத்தலும் நம்மளோடு கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவதாக. ஆமென்.